பிதத்தான விஷயம் என்ன? இந்த ஷாபானுடைய சவே பராத் விளங்கிட்டானே, அந்த சவே பராத்னா பிரபல்யம் சரியா. அந்த அந்த 15வது நாள் என்று சொல்லி இவங்க செய்றாங்க தானே, இதுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதெல்லாம் 15 அப்படி என்று சொல்ற அந்த எண்ணத்தை வச்சு தான் என்ன செய்றாங்க, 15வது நாள் என்கின்ற எண்ணத்தை வைத்துத்தான் அந்த நாளை என்ன செய்றாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எந்த விதமான மார்க்க ஆதாரமும் இல்லை. சிறப்பு சம்பந்தமாக இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா விதமான செய்திகளும் பலகீனமானது. கடைசியாக ஒரு விஷயம், இந்த ஷஅபான் மாதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசியான ஒரு விஷயம் என்று சொன்னால், ரமலான் மாதத்துக்கு நம்ம விடுபட்ட நோன்பை கலா செய்ய இந்த மாதம் கலா செஞ்சிருவோம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் கலா செஞ்சிருவோம். அப்படி 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 போய் கடைசி எங்கே வந்து நிற்கும், ஷஅபான்ல வந்து நிற்கும். இது விட்டா இனி நம்ம கலா செய்ய முடியாது அப்படி என்று ஷஅபான்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க, கலா செய்வாங்க. அதுக்குள்ள ஒரு 4 எண்ணம். என்ன 4 எண்ணம்? திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறேன், கலா நோன்பை பிடிக்கிறேன், ஷஅபானுடைய நோன்பை பிடிக்கிறேன் என்று சொல்லி 3 நோன்பு 4 நோன்பு ஒரே நாளில் பிடிச்சி 3 சிறப்பும் கிடைக்குமான்னு கேட்கிறது. 3 சிறப்பும் கிடைக்குமான்னு. அரஃபா நாளில் கலா நோன்பு செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. கலா நோன்பை பிடிக்காம ஒரே நேரத்தில் என்ன செய்யறது, இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா அப்படின்னு. இது சம்பந்தமா இந்த கேள்வி ஆரம்பத்திலிருந்தே ஒரு கருத்து முரண்பாடு உள்ள கேள்வி. ஒரு ஆள் லுஹரும் தொழல அசரும் தொழல, இமாமுக்கு பின்கால போய் 4 ரக்காத்தான் 2 நியத்து வைக்கிறார், லுஹர் அசர் 2 இதற்குள் அடங்கட்டும் அப்படின்னு. சரியா வருமா? சரியா வராது. 2 தனித்தனியா தொழும். அது 4 ரக்காத்தான். இதுல சிஸ்டம் ஆடு சிஸ்டம் ஒன்று தான், ஒரே மெத்தட்ல தான் தொழ போறீங்க, எல்லாமே ஒன்று தான். ஆனா என்ன செய்யாது, அதுல வராது. அதே மாதிரி ஒரு நோன்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவது ஃபர்லா கடமையான நோன்பை விட்டு அந்த விடுபட்ட நோன்பை பிடிக்கிறீங்க, கலா செய்றீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய கூலி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றில் அரபா நோன்பை நியத்து வைக்கணும் அல்லது கலா நோன்பை நியத்து வைக்கணும். மற்றபடி 2 வச்சு என்ன செய்யாது, 2 நிறைவேறாது. ஆனா ஷஅபான் மாதத்துக்காக நீங்க பிற்படுத்துற இதுக்காக எவ்வளவு பெரிய பாவம். ரமலான் விடுபட்ட நோன்பு ஷஅபான்ல நிறைய பிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டிய என்னது, ஷஅபானுக்கு பிற்படுத்தினா அதுவும் பாவம். ஒருவர் இரவு நேரத்தில் நிறைய ரசூலா தொழுதிக்கிறாங்கிறதுக்காக வேண்டி 5 நேர தொழுகை நைட்ல தொழுது அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இது. அந்தந்த நேரத்தில் தொழணுமே, நிறைய சிறப்பு இருக்கிற இரவு நேரத்தில் எடுத்துக்காக அந்த மாதிரி தொலை இயலாது. இதே தான். இதனால தான் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து முரண்பாடு வந்தது. கடமையான குளிப்பு 2 ஒன்று சேர்ந்துட்டா, 2 கடமையான குளிப்பு, வெள்ளிக்கிழமை குளிக்கணும், கடமையான குளிப்பு தான் உங்களுக்கு 2 முறை குளிக்கணுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை என்ன செஞ்சு வந்தது. அதாவது வெள்ளிக்கிழமை குளிக்கணும், கடமையான குளிப்பும் இருக்குது. எவ்வளவு நாளா யோசிக்கிறா பாத்தீங்களா. இந்த 2 குளிப்பும் ஒரே நாள்ல வந்துட்டு என்ன செய்யறது, நாங்க அதை பத்தி யோசிச்சதே இல்லையே, 2 ஒரே குளிப்பா நினைச்சுதான் என்ன செஞ்சுக்கிறோம், குளித்திருக்கிறோம். ஆனால் இதை எப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மற்ற விஷயங்களுக்கு சொன்னதை இதுல சொல்றது பொருத்தம் இல்லை. சில அறிஞர்கள் ஷேக் அல்பானியில் என்ன சொன்னாரா, 2 குளிப்பு குளிக்கணும், 2 குளிப்பு குளிக்கணும், அதுக்கு தொழுகை நோன்பு ஆதாரம் காட்டினார். ஆனால் அல்லாஹு ஆலம் குளிப்பு விஷயத்தில் அது என்னது, அது வந்து ஒத்து வரக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை குளிப்புக்குரிய காரணத்தை சொல்லிக்கிறாங்க, இதுக்குரிய காரணத்தை சொல்லிக்கிறாங்க. காரணத்துக்காக வேண்டி தான் குளிப்பு, காரணம் இல்லாம வெறும் குளிப்பு அல்ல. அப்ப அந்த காரணம் இருப்பதனால இது 2 ஒரே விஷயத்துல நடந்து முடிவதனால இதுவும் அதுவும் என்ன செய்யாது, ஒன்று சேராது. இரண்டாவது, குளிப்பதே நமது கடமை, அது வணக்கம், அது உண்மை. ஆனால் தொழுகை நோன்பு மாதிரியான ஒரு வணக்கம் அல்ல அது. இது இபாதத் தௌகீஃபியா, இது இபாதத் தௌகீஃபியா அல்ல. அதனால அதுவும் என்ன செய்யாது, அதுல ஒன்று சேராது என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப ஷஅபானில் ஒருவர் கட்டாயமாக ஏற்கனவே கலா செஞ்ச விடுபட்ட நோன்புகளை பிடிக்கணுமான்றதுக்கு ஒரு ஆதாரம் வைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ரமலானில் விடுபட்ட நோன்புகளை ஷஅபான்ல தான் என்ன செய்வேன், கலா செய்வேன். லிமகானதி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களிடத்தில் நான் இருக்கின்ற அந்த இடத்தின் காரணமாக, நெருக்கமாக இருக்கிறது, வேலைகள், குடும்ப வாழ்க்கை, இந்த மாதிரியான விஷயங்களால் நோன்பு பிடிக்க நினைப்பேன், என்னால் என்ன செய்ய முடியாது, ஷஅபான் வரைக்கும் பிடிக்க முடியாது. இந்த நிலைமை என்ன செய்யும், எனக்கு ஆகும் எப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப எப்ப கலா செய்றாங்க, ஷஅபான். இதை வச்சு சிலர் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஒரு வருடத்தை நோன்பை அந்த வருடத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும், கலா செய்து விட வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த செய்தியில் அந்த ஷஅபானுக்குள்ள கலா செய்யாட்டி பெரும் பாவம் என்ற ஆதாரம் எதுவும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கடா, நான் அடுத்த ரமலானுக்கு முந்தி என்ன செய்யறேன், கலா செய்ய ஷஅபான்ல முயற்சி செய்கிறேன். இதான் காட்டுது செய்தி. ஷஅபானுக்குள்ளேயே நான் கலா செய்ய முயற்சி செய்கிறேன் ஆயிஷா ரலியல்லாஹு செயல்பாடை காட்டுதே ஒழிய, ஆயிஷா ரலியல்லாஹு எங்கேயும் சொல்லல அடுத்த ரமலான் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, கலா செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லல. அதனால என்ற அளவுக்கு ஷஅபானுக்கு முந்தைய நம்ம ஷஅபான்லயே கலா செஞ்சு முடிக்க பார்க்கணும். ஆனா ஷஅபான்ல முடியாமல் போனவர்களுக்கு அடுத்த இந்த ரமலானுக்கு பிறகும் என்ன செய்யலாம், கலா செய்யலாம். அதுக்கு இந்த ஹதீஸ் எந்த விதமான தடையும்
செய்யவில்லை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஷஅபான் சம்பந்தமாக நான் சுருக்கமாக முடிந்த செய்திகள். அது அல்லாமல் ஷஅபானுடைய பலகீனமான ஹதீஸ்கள் இன்னும் உள்ள விஷயங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது விரிவாக போகும் என்பதனால ஓரளவு சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஷஅபான் சம்பந்தமான சந்தேகங்களும் அதை தொடர்ந்து ரமலான் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்களும் இருந்தால் ஒரு 20 நிமிடங்கள், அதாவது 45 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க கேட்டுது. அதாவது நான் ஆரம்பத்தில் விளங்கப்படுத்தினது அந்த சகோதரருக்கு விளங்கலை நான் நினைக்கிறேன். அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னால் 15லையும் பிடிக்க முடியாது, கடைசியிலையும் பிடிக்க முடியாதுன்னா அப்போ எப்போ பிடிக்கிறது அப்படின்னு கேட்டார். நான் 15ல் பிடிக்கக்கூடாது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிற அந்த செய்தி பலகீனமானதுன்னு சொன்னேன், ஷாத்தானது. 15ல் பிடிக்கக்கூடாது என்று சொல்கிறாங்களே அந்த செய்தி பலகீனமானது, ஆதாரமற்றது. கடைசியில் தான் பிடிக்கக்கூடாது. ரமலானுடைய கடைசி 29 ஷஅபானுடைய கடைசி 29 என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. 28ல் இருந்து முதலாவதுல இருந்து 28 வரைக்கும் தாராளமாக என்ன செய்யலாம், நோம்பு பிடிக்கலாம். தாராளமாக அந்த 10 கிலோ நோம்பு பிடிக்கலாம். சரியா, புறாத்தால பத்து ரொட்டியா, ரைட். அதாவது ரொட்டியும் வாழைப்பழமும் கொடுக்கக்கூடிய சிறப்பு நாள் பற்றிய கேள்வி என்னன்னா, அந்த 15ல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பராத்து நாள் என்று சொல்லி அந்த நாளில் தான், அதாவது ஃபிஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் அதனால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி, அதனால் எல்லாருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி, அந்த நாள் அல்லாஹு தாலா எல்லாரும் மீதும் திருப்தி அடைகிறான்னு சொல்லி, அதனால் அல்லாஹு தாலா முதலாவானத்துக்கு இறங்கிவார், இப்படி என்று பல விதமான சிறப்புகளை சொல்லி அந்த நாளை சிறப்படுத்துறாங்க. 15வது நாளை நோன்பு பிடித்தால் என்னென்ன சிறப்பு இருக்கிறன்னும் சில செய்திகள் என்ன செய்யற வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு நாள் இந்த ஒரு நோம்பா பிடிங்க என்று சொன்னாங்களே, அதை கூட எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க தெரியுமா, சரர ஷஅபான் வருது. நான் என்ன சொன்னேன், ஆரம்பம், மத்திய பகுதி, கடைசி, 3 கருத்தும் அதுக்கு வரும். இது பராத்து தான் பிடிக்கும்னு சொல்றோம். என்ன செய்வாங்க தெரியுமா, நடுப்பகுதியில் யார் நோம்பு பிடிக்கவில்லையோ அவர்கள் ஷவ்வால்ல கட்டாயம் கதா செய்யணும்ன்ற சொல்லாக சொன்னார்கள். ஏன்னா சரருக்கு 3 அர்த்தம் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் நடுப்பகுதிக்குரிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்கள், ஒருவர் 15ஆம் நாள் நோன்பு பிடிக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன் ஷஅபான் நாளுடைய நாள் அது. ஷஅபான்ல 13ல் பிடிக்கலாம், 15ல் பிடிக்கலாம், 17ல் பிடிக்கலாம், 21ல் பிடிக்கலாம், வேணும் வேறு பிடிக்கலாம். நோன்பு பிடிக்கிற பிரச்சனை இல்லை. 15க்கு இன்னும் சிறப்பு இருக்கிறது என்று நினைத்து பிடித்தால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அந்த நாளில் என்ன ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த நாளில் ரொட்டியை சுட்டு ஒரு வாழைப்பழம் வச்சு அனுப்புறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க என்னன்னா, நாளை மறுமையில் இந்த ரொட்டி கொடையாகவும் இது புடியாகவும் வருமா. அப்ப சுபஹானல்லாஹ், எதுக்காக வேண்டி அந்த சூரிய ஒளி இருக்குது, சூரிய அந்த கதிர் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் ரொட்டியும் வருமா, அப்படி என்று சொல்லி அவர்கள் வைக்கிறார்கள். அப்ப இது என்ன, ஒரு தவறான நம்பிக்கை. இப்படியான நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்கு. இதுக்கு எந்த விதமான மார்க்க ஆதாரமும் இல்லை. ஒரு ஆள் 15 நோம்பு பிடிக்க நினைச்சாருன்னு சொன்னா அதுல பிள்ளை இல்லை. ஆனா அவர் நினைக்கணும் 13க்கு என்ன சிறப்போ ஷஅபான், 17க்கு என்ன சிறப்போ, 21க்கு எது சிறப்போ, அதுதான் 15லையும் சிறப்பு. மற்றபடி வேற எந்த சிறப்பும் இந்த 15க்கு இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விதாத்தான நடைமுறை. இந்த ஷவை பராத் என்று சொல்றது, பராத்து சம்பந்தமாக தனியாக பேசினால் ஒரு மணி நேரம் என்ன செஞ்சிடும், அதுக்கு போகக்கூடிய அளவில் அவர்களுடைய வாதங்கள், எதிர்வாதங்கள், மூட நம்பிக்கைகள் என்ற ஒரு பெரும் பகுதி அதில் என்ன செய்து இருக்குது. அதனால அந்த ஷஅபான் நான் ஒரு சுருக்கமாக என்ன செஞ்சுட்டேன், முடித்து விட்டு, இந்த இது ஒரு விதாத்தான நாள். இதை கொண்டாடுவதோ நோன்பு பிடிப்பதோ மார்க்கத்தில், அதாவது இதை நினைத்து நோன்பு பிடிப்பதோ மார்க்கத்தை தடையான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.